தான் பண்ணக்கூடிய தப்பு விலகணுங்கிற எண்ணத்தோடு கூட பண்ணுவான். அந்த மாதிரி பகவானையே க்ளோஸ் பண்ணுற எண்ணத்தோடு வந்தாள். ஜிகாம்சையாபி ஹரையே தனந்தத்துவாபசத்து, அவளுக்கு கூட முக்தி கிடைச்சி. இப்படி வேஷம் மூட்டும் விஷம் கொடுத்தவளுக்கு மோட்சம்னா நல்ல உள்ளன்மோட ஒரு ஒரு அவுன்ஸ் பால் தினம் பரமாத்மாவுக்கு சமர்ப்பிக்கிற வாழ்க்கை மோட்சம் கை மேலே இருக்குன்னு சொல்லுமா. பூதனா மோட்சமான பிறகு மகாத்மாவான நந்தகோபாதிகள் வீட்டுக்கு வந்த பிறகு பூத்தனை வந்ததும் போனதையும் எடுத்து சொன்னோடனே குழந்தைய கொண்டான்னு பார்த்து எல்லாரும் அள்ளி கட்டி தூக்கி அதையே மூழ்கிறார். பூத்தனா மோட்சத்துக்கு கேட்டால் மறுபடியும் அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்து பால் சாப்பிட முடியாத கஷ்டம் இருக்காதுன்னு. இப்போ பால் அநியமாக இருக்காது. அதை சொன்னாக்க ஜனங்களுக்கு புரியாது. தனம் சேர்த்தும் நபனன் பவான், அதாவது மறுபடியும் ஜென்மா இல்லை அப்படிங்கிறத கவிகள்லாம் சொல்லுவாள் அந்த நாளில். இப்போ அது ஒன்றும் பலிக்காதுங்கிறதுக்காக ஜென்மா இல்லைன்னு சொல்லணும். மகாத்மாவான கிருஷ்ணா பரீட்சித்து பூத்தனா மோட்சம் ஒன்று கேட்டாலே கிருஷ்ண பக்தி வரும்னு சொல்லுவேன். இன்னும் என்ன அவதாரத்தில் காரியங்கள் பண்ணுறக்கா சொல்லணும். 3 மாதம் ஆச்சு. பகவான் பெரமண்டு கொடுத்தான். சில பேர் கூப்பிட்டு சில பேர் பெருணை கொடுத்துவான். அந்த பெருணை கொடுத்ததை ஒரு உற்சவமாக கொண்டாடணும்னு ஆசை. பகவானுடைய நட்சத்திரம் சேர்த்து நட்சத்திர ஹோமம்னு கேரளா சொல்வார். உத்தர் கொண்டு நட்சத்திர ஹோமம். அந்த மாதிரி எல்லாரையும் அழைச்சி வேதவித்துக்களை அழைச்சி மகாத்மாவான நந்தகோபர் வேதவித்துக்களை கொண்டு மங்களாசாசனம் பண்ணி பகவானுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு மங்கள ஸ்நானம் பண்ணிவிட்டாங்க. அப்போ மங்கள ஸ்நானம் பண்ணி காலை நட்டுக்கொண்டு பகவானை குப்பரை போட்டுக்கொண்டு குழந்தைக்கு எண்ணெய் வைக்கணும், ஏதாவது பாட்டு பாடுங்கன்னு சொல்கிற பொழுது மற்றவெல்லாம் நாங்கள் 7 சுரத்தை சொரியாக பாடக்கூடிய மகான் நாரதர் இருக்கார். நாங்கள்லாம் வாயமுன்னு இருப்போம். விபூஷணம் மௌனம் அப்பண்டித்தானம். தெரிஞ்ச மகான்கள் இருக்கிற இடத்துல தெரியாதவன் மௌனமாக இருக்கிறது தான் அழகுன்னு வாயமூன் இருக்கா. நாரதரை பிரார்த்தித்தானாம் யசோதை. எவனுடைய திருவடியை நாங்கள்லாம் வைகுண்டத்தில் பிடிச்சிக்கொண்டு கெஞ்சிரமோ அந்த பகவான் உன்னை காலை பிடிச்சது கெஞ்சராணி. இவருக்கு அப்படி தோன்றுறது. இந்த குழந்தைய குப்பரை போட்டிருக்கும்போது 2 கையும் 2 முழங்கால பற்றி இருக்கிறத பார்த்து எஸ் அங்கி யுக்மமும் தேவரா பிரபன்னாக கிருஷ்ணஸ்தேவ தவாத யுகம் பிரபன்னாக கிம்மன்னயாமி சௌபாகியம் அகம் யசோதே வைகுண்டதோ விபரமஹ வடேராஸ்தே. வைகுண்டத்துக்கு மேலே இருக்கேன்னு கொண்டாடுற போது நாரதர் ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணிவிட்டார். சின்ன குழந்தைக்கு மூச்சுத்தனம் கையில் ஜலம் எடுத்து ஸ்நானம் பண்ணிக்கணும், முறுக்கிற சூட்டில் இருக்கணும்னு வேணும். அதனால் மகானான நிராசுகர் பகவானை சொல்கிறாள், வராவதாரத்தில் ஒரு ரோமகூபத்தை 7 சமுத்திரங்களும் நினைக்க முடியல. அந்த பகவான் கிருஷ்ணனா வந்த பொழுது 3 மாதத்தில் ஸ்நானம் பண்ணிக்கிற போது தன்னாமநாசம் அரவிந்த நேத்திரம் வாணித்வயாந்த ஜலகி சமயாமுகம். 2 கை ஜலம் விட்டால் ஸ்நானம் ஆகிடுச்சு போகும். ஒரு ரோமகூபத்தை நினைக்க முடியல. 2 கை ஜலத்தில் ஸ்நானம் ஆகிடுச்சு. அலங்காரம் பண்ணி பகவானை பால் கொடுத்து ஒரு வண்டியில் ஏகப்பட்ட சாமான்கள் ஏற்றப்பட்டு பரண தொங்கலுக்கு அது கீழே கொண்டு போய் விட்டு குழந்தையை பார்த்துக்கூடா அப்படின்னு யசோதை சொல்லிவிட்டு வீட்டு காரியத்தை கவனிக்கிறார். பகவானுக்கு பால் சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்து ருதன்னு தனாட்சி சரணம் உதக்கு 2 காரியம் ஒதுங்கிருந்து அழறான். காதில் ஒத்துக்கும். ஏன்னா வேதத்துக்கு வந்திருக்கா, மங்களாசாசனம் இருக்குது, வேத கோஷம், அந்த உத்தரமான கானம் இதெல்லாம் இருக்கும்போது குழந்தை கத்துறதும் ஒத்துருக்கு. பகவான் வண்டியில் அந்த கால் உதய முறையாக பண்ணான். இந்த வண்டியில் அசுரன் புகுந்து கொண்டான்னு புராணத்திரங்களே சொல்லியிருக்கு. ஆனால் பாகவத்தில் நேர வண்டி தான் சொல்லிருக்கு. அந்த வண்டியில் உள்ள சாமங்கள்லாம் கொடை சாஞ்சு கீழே விழுத்த கேட்டு உடனே குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு ஓடி வந்தார்.
அப்போ யசோதை க்ஷேமமாக இருக்கக்கூடிய குழந்தைய அள்ளி கட்டித்து மார்பலை வச்சுக்கிண்டு மார்பலை அணைத்து கொண்டு குழந்தைய அழாமல் இருக்க முடியாது சமாதானப்படுத்துகிறார். நந்தகோபாதிகள்லாம் பயங்கரமான கோபத்தோடு ஓடி வந்து பார்க்குறாள். வேதவித்துக்கள்லாம் ஏதோ குழந்தைக்கும் நான் மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு வந்தோம், அந்த குழந்தைக்கு கஷ்டம் வந்துடுது, நட்சத்திரம் பண்ணவும் வந்தோம், குழந்தைக்கு ஆபத்துன்னு பயந்து ஓடி வந்தார். யசோதை அனுப்பில் க்ஷேமமாக இருக்கிறத பார்த்து உயிர் வந்து தான் அன்னைக்கு. சில ஜனங்கள் பேசுவாள், ஏதாவது கட்டம் வந்ததுன்னா தன்னாத்தினுடைய தப்புனால கட்டம் வந்து அந்த வைத்தியர்கள்லாம் வந்து இது ஸ்லோகம் மந்திரங்களாம் சொன்னால் அதனுடைய இதனால் எனக்கு இந்த கட்டம் வந்ததுன்னு சொல்லுவோம் மட்டிக்கான ஜனங்கள். மகாத்மாவான நந்தகோபாதிகள்லாம் அந்த மாதிரி நினைக்காதவா. அப்படி சொல்லி கைராசி இல்லைன்னு சொல்லி கலப்பி விட்டா என்ன பண்ணுறதுன்னு வேதவித்துகள் ஓடி வந்து பார்த்தாள். அணைப்பில் பிறகு யசோதை அணைப்பில் க்ஷேமாக இருக்கிறத பார்த்து உயிர் வந்தபோது எல்லோரும் ஆஸ்வாசம் பண்ணி எப்படி இந்த வண்டி சாய்ந்ததுங்கிற போது பார்த்துன்னு இருந்த குழந்தைகளாம் இந்த குழந்தை தூக்கினா வண்டி சாய்ந்தது. அதான் ஒன்று அப்பிரமேயம் பலம் தஸ்ய பாலகிருஷ்ணதே விதுகு. பகவானுடைய மகிமை தெரியுமா அவளுக்கு? இந்த குழந்தையாவது இந்த வண்டி தள்ளவாவது குழந்தைகள்லாம் பயந்து ஏதோ வளர்றது. மகானான சுகர் அவனுடைய மகிமை தெரியுமா? குழந்தைகள்லாம் சொல்கிறத நம்பலை. நந்தகோபர் சில பேர்லாம் எப்படி குழந்தைக்கு நட்சத்திரம் பண்ணோம்னு நினச்சோம், குழந்தைக்கு ஆபத்து வந்துடுத்து விலகித்த பார்க்க மாட்டான், ஆபத்து அதனால் நான் மாற்றுக்கு ஒத்தாது இதெல்லாம் அப்படிமா. இந்த நட்சத்திரம்லாம் பண்ண மாட்டோம், இவன் பாவம் வச்சான். பாகவதத்தில் என்ன சொல்கிறார் நந்தகோபர்னா, விப்ரா மந்தபிதோ யுக்தாக தையக்தா புரோக்தாக ததாசிஷா தா ஆசிஷா நிற்பலா பவந்தினா கதாஸ்பலம். வேதவித்துக்களுடைய மந்திர மகிமையினால் அது ஒரு நாள் முன் போகாது, அது குழந்தைய காப்பாற்றும்னு நினச்சி அந்த நட்சத்திர ஹோமத்தை விசேஷமாக பண்ணாராம். பிரபூஜத்தை தத்திரஜுதாதிபி விசேஷத்தோலம்பித மங்களாசிஷா. விசேஷமாக கொண்டாட அவளும் விசேஷமாக 1008 பண்ணுறேன்னு பண்ண மங்களமாக பூர்த்தியாச்சு. அந்த பிரசாதத்தை பகவான் கொடுத்தார். பகவான் இன்னொரு நாள் அம்மா பணியில் இருக்கும்போது தாயார் தூக்க முடியாத அளவு வெயிட் இருக்கு. தாயார் தூக்க முடியாமல் குழந்தைக்கு வெயிட் இருக்குமான்னு நினச்சி பயந்து கீழே வச்சார். உடனே பகவானை தியானம் பண்ணார். திருநாவர்த்தங்காசுரன் காற்று ரூபத்தில் வரான், பகவானை தூக்கின்னு போகிறான். அப்போ அம்மா கஷ்டப்படாமல் இருக்க வைக்க முடியாது, இந்த காரியத்தை பண்ணாமல் அவன் தூக்கின்னு போடுவது சுழல் அடிக்கிறதே குழந்தை என்ன ஆச்சோன்னு வந்து பார்க்குறாள். குழந்தையை காணும் அகழ்றாள். அந்த காற்று வேகத்தில் இவனுடைய சப்தம் அழுக குரல் ஒருத்தருக்கும் காதவில்லை. கொஞ்சம் மேலே மேலே அந்த பகவானை தூக்கிண்டு திருநாவர்த்தன் போடும்பொழுது வேகம் குறையும் பொழுது இந்த சப்தம் பரவுறது. குரோதோ உபகர்ணவசாத்து உபகம் ஏகம். அதுக்காக எல்லாரும் ஓடி வந்தார். குழந்தை என்னாச்சு, குழந்தைய சுழல் தூக்கிடும் எடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த அசனுடைய கழுத்தை பகவான் நன்னா கட்டிடணும். அவன் விடுங்கிறான், விடுற வழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அவனுடைய நாக்கும் கண்ணும் மொழி வர ஒரு கற்பாரில் சாஞ்சான். தொலைஞ்சான். அவன் அந்த தொலைஞ்ச திருநாமத்தினுடைய சரீரத்து மேலே கையினால் தட்டிண்டு அக்ஞானம் அம்பூஜக்கரே பவந்தமேத்தியா அடித்து போட்டுட்டேன், எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு பகவான் சொல்கிற மாதிரி அவனை தட்டிண்டு விளையாடுறான். அப்போ கோபர்கள்லாம் குழந்தைய அள்ளி கட்டி தூக்கின்னு வரும்போது ஒருத்தர் அதை மாற்றி பகவான் கோபிகள்லாம் கையை நட்டுன்னு கஞ்சிறாள். அதை காதிலே கண்ணால் பார்க்கல, அவள் அந்த ஆனந்தம் முடிக்கிறாள். அதனால் கோபிகள் பார்க்குறான்னு கவனிக்கலை. அதுக்காக பகவான் கருணாமூர்த்தி அவளுடைய கையில் பாய்ஞ்சானான். கோபிகளுடைய கையில் பாய்ஞ்ச உடனே கோபிகள் கொண்டான். உடனே நினச்சாள், இந்த கிருஷ்ணனை
பிறந்தலேருந்து பூதனா மோட்சம் ஏற்பட்டதுலேருந்து யாரும் குழந்தையை தூக்கப்படாதுன்னு உத்தரவு போட்டோம். அப்புறம் வண்டி கூட சாய்ந்தது, வண்டிக்கு பக்கத்தில் பகவானை பண்ணப்படாது, பார்த்து பண்ணணும்னு வச்சோம். இப்போ எங்கேருந்தும் சொல்கிற காலத்தில் வந்து பூயோபிக்குன்னு குருமஹா பரதார்த்திகாரி கோவிந்தயேவ பரிபாலயதான் சுதமாக. அதனால் பரமாத்மா தான் காப்பாற்றணும் குழந்தைய அப்படின்னு பண்ணிட்டாளா. பட்டத்திரி சொல்கிறார், உன்னுடைய க்ஷேமத்துக்காக ஒன்றையே வண்டினாவ, அவள் நாராயணன் தெரியாது நீ, அதனால் வந்தான். மகாத்மாவான கருகாச்சாரியால் அந்த நந்தகோபுருடைய கிரகத்தில் பகவானுக்கும் பலராமனுக்கும் நாமகரணம் பண்ணணும்னு மதுதேவர் பிரார்த்தித்தார். அதுக்காக வரார். இந்த கிருகாச்சாரியை பார்த்த உடனே ஆனர்த்த அதோக்ஷதியா புண்ணியபாத வரசு மகான் வந்ததை பரமாத்மாவே வந்ததாக நினைச்சு வெகுவாக கொண்டார். சொல்கிறார் நந்தகோபர், உங்கள் போன்ற மகான்கள் சஞ்சாரம் பண்ணுறது மகத் விஜரம் கிருணாம் தீன செய்துதான். இந்த பரவிதமான குறைகள் உள்ள கிரகஸ்தர்கள் வீட்டுக்கு மகான்கள் சஞ்சாரம் பண்ணி வர்றது அவளுடைய க்ஷேமத்துக்காக இல்லை, நானியசா கொஞ்சதுங்கிற வேறு காரணம் இல்லைங்கிறார். என்ன நிச்சயசாத பகவான் எங்களுடைய க்ஷேமத்துக்காக. இது எப்படி ஆச்சாரியால் போன்ற மகான்கள் சஞ்சாரம் பண்ணுறது அந்த மட்டம் நடக்கிறதுக்காக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மட்டத்துக்கு பணம் இல்லாமல் எது நடக்கும்னு மட்டம் தானாக நடக்கும். அது எப்படி மட்டம் காமங்கோட்டு பீட்டம் அது காமாட்சியினுடைய அனுகிரகத்துக்கு முன்னிட்டு அந்த மட்டம் இருக்குது. அந்த காமாட்சியினுடைய சதகத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார், கிருத்திய பிரகிருதி குற்றம் கர்மிடம் பிராதிபஸ்ரீ சுண்டீரத்தும் நிஜபததுஷாம் சுன்னிதந்திரம் திசந்தி துண்டீரக்ஷே மகதி விஷயே சொர்ணவஷ்டி பிரதாத்ரி சண்டீ தேவி கலை திரதி தங்கள் சூடால சூடே. 58 பரிவாங்கி இருந்தால் மயிலாப்பூரில் சாத்திருக்காங்க. அப்போ ஒரு இந்த ஸ்லோகத்தை போட்டு பெரியவாளுடைய அந்த தோட்டக்காட்டத்தை போட்டு பெரியவாளுடைய கட்டியத்தையும் போட்டு ஒரு பேம்லெட் போட்டுருந்தா, காசு கிடையாது, யார் வாங்கினாங்க. அந்த ஸ்லோகத்தினோட அபிப்பிராயம் என்ன, காமாட்சி தேவி கருணையினால் கடம்பஞ்சம் இருந்தபோது தங்கத்தை மழையாக கொட்டினார். அந்த காரணத்தினால அம்மாவுடைய ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு அம்மாவை பிரார்த்தனைனா யாரும் போராதுங்கிற அளவில் கஷ்டப்பட மாட்டேன், க்ஷேமாக இருப்பேன். அதை ஸ்லோகத்தை வாங்கின்னு ஸ்லோகத்தை ஒருத்தருக்கு தெலுங்கு தான் தெரியும், தெலுங்கு அக்ஷரத்தில் எழுதிக்கிறதுக்காக சம்ஸ்கிருதம் என்ன சொல்லி அதை எழுதினார் அருணாசுரியனுக்கு. அந்த தெலுங்கு அக்ஷரத்தை நான் அவர் எழுதினார். எழுதினபோது அவருடைய குடும்பம் இப்போ க்ஷேமமாக இருக்குது. இப்படி யாரேனும் ஒருவர் காமாட்சியினுடைய ஸ்லோகத்தினால பரமக்ஷேமத்தை அடைகிறாருங்கிற போது மட்டத்தினுடைய க்ஷேமத்துக்காக சஞ்சாரம் பண்ணுறார், பணம் திரட்டுறான்னு சொன்னால் அது எவ்வளவு பொருத்தம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது. இது அவளே சொன்னால் கூட தப்பு தான். நான் விளையாட்டாக சொல்லலாம், மனசோடு சொல்லாமல் இருக்கலாம். பணம் இல்லாமல் ஒன்றுமா பணத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவள் விளையாட்டாக சொல்கிறா, தத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லணும். நம்ம அந்த தத்துவம் அந்நியத்தா இன்னொன்று வார்த்தை இல்லாட்டா நான் இவ்வளோ சொல்ல மாட்டேன். சொல்லிருக்காரு, மகத் விஜனம்ன்றதுனா ஈனாம் தீன சேதான் நிச்சயசான பகவான் கற்பதே நான் அந்நியத்தா வேறு காரணம் இல்லைன்னு சொல்லுவானே, வேறு காரணத்தை ஜனங்கள் கற்பிப்பாள், அந்த காரணம் இல்லைன்னு சொல்கிறது. மகாத்மாவான கர்காச்சாரியால் நான் வசுதேவருடைய ஆச்சாரியன், நான் குழந்தைக்கு ஏதாவது நாமகரணம் பண்ணால் வசுதேவருக்கும் இந்த குழந்தைக்கும் தொடர்பு உண்டுன்னு நினச்சிட்டு கம்சனால் கஷ்டம் வரும் அப்படின்னு உடனே நடுங்கிட்ட. குழந்தை க்ஷேமமாக இருக்கணும், அதனால் நாங்கள் கூட இல்லை,
பக்கத்தில் இல்லை, நீங்கள் நாமகரணம் பண்ணுங்க. சர்வவாத்தியமயி கண்டா, சர்வவாத்தியம் ஸ்வரூபமாக இருக்கிறது இந்த மணியை அடிச்சுங்கோ, குழந்தைக்கு பண்ணுங்க. மகாத்மா லிங்காச்சாரியால் ஆயிரக்கணக்கான நாமங்கள், கோடிக்கணக்கான நாமங்கள், அனந்த நாமங்கள் பகவானுக்கு. அதில் ஒரு பேரை வச்சதுன்னு ஜனங்கள் நினச்சா தனக்கு அதை பொருந்தாதுன்னு காமிக்கிறதுக்காக மகான் தனியாக பண்ணார், அது ரகசியமாக பண்ணார். அப்படின்னு வட்டத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு திருப்பணிக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்காக வண்ணம் செலவு அப்படிங்கும்போது ₹1 போடுறவான் என்னையா ஒத்துரும் பார்க்காம தானே மடித்து போடுவாங்க. அந்த மாதிரி மகானான கருக்காச்சாரியார் தன்னுடைய அபிப்பிராயம்தான் நாமகரணம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு ராவணனும் பலனும் சங்கர்ஷனும் வச்சுருக்கேன். இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர். ஏன்னா நம்மளுடைய கட்டத்தை செய்ய வச்சுடுறான், அதனால் கிருஷ்ணன்னு பேர். இந்த பகவானிடத்தில் யாருக்கு பிரியம் வரதோ அவளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சொத்துக்களான காமக்ரோதங்கள் ஒன்றும் பண்ணாது. வெளியே சொத்துக்கள் கேட்கமா அவள் க்ஷேமாக இருக்க முடியாது, அவளும் அழிஞ்சிடுவாள். இந்த பகவானிடத்தில் பக்தி பண்ணால் மறுநாளைக்கு அவனுக்கு முக்தி தான் வரும்னு இப்படி பகவானுடைய பெருமையை சொல்லாமல் சொல்லி குழந்தைய இப்படி சொல்லியும் கூட குழந்தைய பார்த்துக்கோன்னு இப்படி விஸ்வாமித்திரன் வந்து அகம் வித்மி மகாத்மானம் அப்படின்னு சொல்லி ராமனுடைய பெருமையை சொல்கிறார் மகான்னு. அந்த ராமனிடத்தில் அதிகமான பிரியம் வந்ததுனால நீ தூங்குப்பா, ரொம்ப நேரம் எடுத்து ராத்திரி பண்ண முடியாது, கதா அர்த்தராத்திரா பாதி எடுத்து பேஷண்ட் இருக்கேன் தூங்கு அப்படிங்கிற. அவன் தூங்கினா உலகமே தூங்கி போனோம்னு தெரியாதவருக்கு அந்த பிரேம பக்தியினால் பகவானை தூங்குன்னு சொல்கிறார். அது மாதிரி கோபாயஸ்துமாய் ரட்சிக்கும் நந்தகோபர் ஜென்மாவரை அடைய வேண்டிய லாபம் எதுவும் இல்லை அப்படின்னு பரமாத்மாவுக்கு சமமான குழந்தை நமக்கு பிறந்திருக்குன்னா நம்ம பாக்கியம். கிருஷ்ணன் பலராமன் 2 பேரும் தமிழ ஆரம்பித்தார். தமிழ போது பகவானுடைய மணிக்கட்டில் வந்து தங்கிறது கங்கணங்கள், பகவானுடைய முத்துமாலைகள் அசைகிறது, அரஞ்ஞான உள்ள மணிகள்லாம் சப்திக்கிறது, பாதத்தில் உள்ள வாசகங்கள்லாம் சப்திக்கிறது, வண்டியிட்டு பகவான் தமிழ். அப்போ அந்த ஸ்தலத்தில் இந்த பகவானுடைய திருவடி பெற முடியாது திருக்கிரம் பண்ணுறதுன்னு சந்தோஷப்படுறாள் பூமி தேவி. பகவான் தனக்கு புதுதான விளையாட்டு வந்ததுன்னு சந்தோஷத்தில் கிழக்குன்னு சிரிச்சுக்கிண்டு வரான். பகவானுடைய ஸ்ரீபாதத்துள்ள ரேகைகள்லாம் கண்களுடன் எல்லாம் பார்க்குறான். அந்த வேகமாக பகவான் தமிழ பொழுது விழுந்து விட்றான். ஆஹா, ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் உன் பேரை சொல்லி நாங்கள் நடக்க பாதத்தை விழாமல் இங்கே வைகுண்டம் வந்திருக்கோம், நீ விழுந்துட்டேன்னு பகவானை கொண்டாடி கொண்டும். அதுக்கு மேல் குழந்தை விழுந்த பொழுது ஓடி வந்து அம்மாவான யசோதையும் ரோகிணியும் 2 குழந்தையும் தூக்குறாள். தூக்கி மடியில் வச்சுருந்து பால் கொடுக்குறாள். யசோதா தன்யதா தன்ய தன்யா மகாபாக்யவதி. அந்த பகவானுடைய கிழக்குன்னு சிரிக்கிற பொழுது அவனுடைய பற்கள்லாம் அருமை வச்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக நடபடுக்கிறாள். யாருக்கு? மூலகத்தையும் நன்றறியால் வந்து 3வது வைக்கிறாம அந்த பகவானை நடபடுக்கிறாள். பதைக்கிழமை அப்படின்னு தேசிகன் ரொம்ப ஈடுபடுறாள். குழந்தைய நடபடிக்கு அதுக்கு மேலே அவனுக்கு நல்லா வேகமாக வந்த உடனே அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு நினச்சி ரொம்ப படுத்துகிறான். ஸ்ருங்கக்னி அதாவது போனால் மாட்டுக்கிட்ட போடுறான், கண்ணுக்கிட்ட போடுறான், அது ஒதுங்கர் போடுறதுன்னு நினச்சி அதை தடுத்து விட்டான். அதுக்கப்புறம் அடுப்புக்கிட்ட போடுறான். அடுப்பில் போயிட்டா குழந்தை சுட்டுக்கு போடுறதுன்னு நினச்சா ஜலம் பிடிச்சிருக்கா டெக்ஸாவா அந்த போய் அதை விழுந்த போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு தடுத்தா அருமாமணி எடுத்துருக்கும். அது சில பேர் கரியை தெரித்துனா அந்த இடத்துல வச்சுருப்பாள். மறுநாளைக்கு கறி இருக்கிற போது தான் அது ஞாபகம் வரும். சில இடத்துல போட்டபடியும் இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய போது அந்த அருகாமனை எடுத்தபோது அதனால் வட்டிக்கு போகிறேன் அப்படின்னு பகவானையும் காப்பாற்றுக்குன்னு வீட்டு காரியத்தையும் செய்ய முடியாதான் யாருக்கு? யசோதைக்கு ரோகிணிக்கு. சேக்காத்தே ஆபகும் அவஸ்தான் ஒரு நம்ம கஷ்டப்படுறா. அப்போ ஒரு கோபிக்க பகவானை ரொம்ப நர்த்தனம் பண்ணுறேன், அழகாக நர்த்தனம் பண்ணேன், உனக்கு நான் கொடுப்பேன் பால். பகவான் ஒரு திருப்படி தூக்கம் கொண்டு நர்த்தனம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ பூமிதேவி கஷ்டப்படுறாளா. அதன்யம் ஆத்மானம் அவன்யம். 2 திருவடிகளில் ஒரு திருவடி பிள்ளைன்னு. இப்போ கோபிகைக்கு சந்தோஷம் பண்ணணும்னு நினச்சா பூமிதேவியாக கஷ்டப்படுறாள். அது மாதிரி நல்ல தத்துவங்களை சொன்னால் மகான்கள்லாம் சந்தோஷப்படுறா. அதெல்லாம் சாதாரண ஜனங்கள் கதையை சொல்லுப்பா ஏதோ சொல்கிறார் அப்படின்னு அவன் அழுதுப்பான். அது பகவானாலேயே எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாதுங்கிற போது நம்ம மாதிரி இருக்கவா. பகவான் திருவடி மேலே தூக்குற பொழுது பிரம்மதேவன் இந்த திருவடியான வாமனாவதாரத்தில் அங்கே வந்தது அது மாதிரி இங்கே வந்துமோ நினச்சி தன் பூஜா திவ்யத்தோடு அவர் தயாராக வந்திருக்கிறார். திருவடி அவ்வளோ தூரம் போகலை. அப்பொழுதும் பகவான் திரும்ப அழகாக நர்த்தனம் பண்ணுற பொழுது அந்த நர்த்தனத்துக்கு சொன்னபடி பால் கொடுத்தாள். பால் மட்டுமல்ல நெய்யை கொடுத்தாள் சிறுமை. அப்படியெல்லாம் பகவானை கொண்டாடுற பொழுது ஒருவள் பொருட்கள் சூட்டில் பாலை ஆற்றி அதில் போட வேண்டிய திரவியங்கள் அந்த அதிமரப்பால் அந்த மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து குழந்தைக்கும் அதை ஒரு பொட்டு இல்லாமல் சாப்பிட்டான் பகவான். ஆப்பி வஸ்து என்ன ஒரு பொட்டு கூட இல்லாமல் சாப்பிட்டு என்ன நாராயண பக்தி ரொம்ப ஆச்சரியப்படுறான். இப்படி அவள் கொடுத்து சாப்பிட்ற பகவான் எல்லார் வீட்டையும் தான் போய் திருடி சாப்பிட ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் ஒரு பழக்காரி பழம் வாங்கலையோன்னு கூவின்னு வந்தாள். குழந்தைகள்லாம் பார்த்துதான் செய்யும். பழைய நாளில் எது வழக்கம், அதாவது பொருளை போட்டு பொருள் வாங்க வழக்கம், அரிசியோ நெல்லோ போட்டு. அது மாதிரி கொட்டி வச்சிருக்கக்கூடிய நெல்லில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு கையில் வரான் பகவான். இந்த பழக்காரியோ இந்த பிஸ்கோத்து இதெல்லாம் வைக்கிறானே, பலூன் முதலிய சாமான்கள் வைக்கிறானே, அது குழந்தைகள் இருக்கிறதுலாம் அவன் அதை சேட்டை பண்ணுவான். அது மாதிரி இந்த பழக்காரி இந்த வீட்டில் யாராவது குழந்தை இருப்போம் அப்படின்னு பார்க்குற பொழுது பகவான் கூட்டில் கொண்டு இருக்கிற மயில் தோகையும் நெற்றியில திலக்கமும் கர்ணாந்த விசாந்தமான நேத்திரமும் பருத்த கண்ணுங்களும் உன்னத ஆசிக்கும் திவாதர்மம் மூக்கில் விழாக்கு சுந்தர மந்தஹாசம் கண்டத்தில் புலநக்கம் திருமார்பலை முத்து மாலை கைகளில் கங்கணங்கள் தோள்கள் தொல்லைகள் அரஞானில் சிறுமணிகள்லாம் பிரகாசிக்க திகம்பர விஷத்தோடு தண்டையோடு கொலுசோடு பகவான் கிட்டக்கு வந்துட்டுருக்கார். அவர் சரியான எட்டிருந்த கண்ணன் கிட்டி வருகிறான்னு இதை ராமகிருஷ்ண மட்டத்தில் போட்ட கருணாமரத்தில் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு அட்டி கொடுத்துருக்கார். எட்டிருந்த கண்ணன் கிட்டி வருகிறான். இதை மட்டும் 160 நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த எட்டிருந்த கண்ணன் கிட்டி வருகிறான் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. பார்த்துனே இருக்காள். தன்னை மறந்துவிட்டாள் போழக்காள். அதுக்கு பிறகு பகவான் அந்த நிலத்தில் அவன் தாத்தாவானத்தில் கொடுக்குறவங்க இல்லை, எதுவும் இருக்காது, எல்லாம் சமைச்சு. அதனால் அவன் கையில் இருக்கக்கூடிய நெல்லாம் ஜாடா விழுந்துட்டு, அந்த ஜாடாங்கிற போது எந்த ஜில்லான்னு தெரியும் உங்களுக்கு, ஜாடா எல்லாம் விழுந்துட்டு. அதுக்கு பிறகு அந்த பழக்காரியினுடைய கூடையை தொட்டு காமிக்கிறான் பகவான். அவள் வாசனா வரத்தினால கையை பார்க்குறாள். ஏன்னா நெல் இருக்கான்னு பார்க்குறாள். அதில் ஒரு நெல் இல்லை. ஆனால் என்ன பார்க்குறாள், சுஜாத ரேகாத்மகஜம் சக்கரஜம் சங்கச்சக்கரம் தம்ரோதரம் தஸ்ய கதா ரவிந்தம். அவனுடைய திருக்கத்தை பார்க்குற பொழுது விக்ரேதமாத்மானம் அபூன் விமர்சா. அந்த திருக்கத்தை பார்த்த உடனே தன்னோட ஆத்மாவை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிட்டான். அவள் தன்னை மறந்து
கூடையில் உள்ள பழங்கள் ஒன்று வாக்கியலாமல் அந்த திருக்கங்கள் ரெண்டையும் வச்சுருக்கும்போது நேரடியாக வைக்கிறார். கிடா சிசோ அஸ்தபுட்டம் கிராதி அப்படி தேசிகன் மோகிக்கிறார். நீ அவதார காலத்தில் கீழ்மகனாக பிறந்தா நல்லது. கீழ்மகன் தானே உன் நேரம் கையில் நேரடியாக வைக்கிறார். நான் வேதவித்து குளத்தில் பிறந்தேன்னா நான் மந்திரத்தினால்தான் வைக்கணும், நேரம் கையில் கொடுக்க முடியும், வாங்கிக்க மாட்டேன். நீ அது மாதிரி பரிவா உபன்யாசத்தில் சொல்கிறார். நான் பகவான் அவதாரம் பண்ணும்போது கீழ்மகனாக பிறக்கணும்னு வேண்டேன்னார். என்ன கீழ்மகனாக பிறந்த நான் தான் குகனை கட்டி அணைச்சார் ராமர். ரிஷிகளெல்லாம் நமஸ்காரம் பண்ணார். பகவான் பூலோகத்துக்கு வந்தபோது அவன் நமஸ்காரம் பண்ண பாக்கியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் பிரிவா. எப்போ சொல்கிறார்? ஆதிசங்கரர் தன்னை நமஸ்காரம் பண்ணுறபோது கோவிந்த பகவத்பாதாக வருத்தப்பட்டான். ஜெகத்தே கொடுத்து வச்சுருக்கே நமாமி சங்கரம்னு அந்த ஆதிசங்கருக்கு நமஸ்காரம் பண்ண கொடுத்து வச்சுருக்கு. நான் மட்டும் நமஸ்காரத்தை வாங்கிக்க பாக்கியம் எனக்கு கொடுக்க நமஸ்காரம் பண்ண பாக்கியம் இல்லை. அந்த இடத்துல நான் பகவான் அவதாரம் பண்ணும்போது கீழ்மகனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். அது சௌரியமானது ஒருத்த சமாளித்தேன். அங்கேருந்து வந்தான் அவனை பையன். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் கேட்டேன். அதாவது அவன் இந்த கேள்வி கேட்குறதுன்னு, நீ என் மாதிரி பிறந்தாக்க நீ சந்தோஷம் எப்படி இருக்கும்? அதாவது நான் பிராமணன், அதனால் சில காரியங்களாம் பண்ணுறேன்னு நினச்சி அவன் அது சந்ததுன்னு நினச்சி சொல்வேன்னு நினச்சி என்கிட்ட கேட்டான். நான் பெரியவா சொன்னதை கேட்டதை படிச்சிருக்கிறதுனால உன் மாதிரி பிறந்தா ரொம்ப பாக்கியம் பையன். அவனுக்கு சந்தோஷம் தான். என்ன ஆச்சரியம் தாங்க, ஏதாவது பேசுவேன்னு வச்சுருக்கான். உன் மாதிரி பிறக்கணும்னா அது சுத்த ஜென்மா வேணும்னு நினச்சா ஆச்சரியம் வர்றான். என்னத்தை நான் சொன்னேன், அதாவது நான் சூத்திரனா பிறந்த நீ உன் மாதிரி பிறந்தா 6 மணிக்கு சந்தியாதனம் பண்ணிட்டு தான் கம்சாமி கோவிலுக்கு போகணும். என் மாதிரி இருக்க போது உன் மாதிரி பிறந்திருந்தா சந்தியாதனம் பண்ணாமல் கந்தசாமி பார்த்து போயிடலாம். அந்த கந்தசுவாமி தரிசனம் இந்த சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் பார்க்கணும் சாஸ்திரம். அது எனக்கு கட்டுப்படுறது, உனக்கு கட்டுப்படலை. அதனால் உன் மாதிரி பிறக்கலையேன்னு வருத்தப்படுறேன்னு இப்படி சொன்னபோது ரொம்ப கேஷுவலாக சொன்னாக்க சந்தோஷம் தாங்க இல்லையா. அவன் பிராமண ஜென்மா உயர்ந்ததுன்னு சொன்னாக்க அடிப்பான் நம்மளை. அதை மாறுதலா சொல்லி உன் மாதிரி பிறக்கலைன்னு சொன்னோடனே சந்தோஷம் தாங்க. அதனால் இப்போ பெரியவா சொல்கிற ஒரு வார்த்தையினாலே படிக்கிறதுனால ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்ம தப்பாக கேட்கிற போதும் அவனுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாத பாக்கியம் பெரியவாளுடைய வாய்ச்சி தான். அவன் தன்னுடைய பழங்கள் பூரா ஜாடை எல்லாம் 2 கையிலையும் வச்சுட்டாள். அடுத்த பிறகு கொடையை பார்த்தா ரத்னம் நிறைந்த கொடைகளாக ஆயிடுத்தான். இது போல் என்ன, அது இன்னும் கௌஸ்துபரத்தின மாதிரி பிரகாசிக்கிறார். ஏன் கௌஸ்துபம்னார்? அப்போ இது அதாவது கஷ்டப்படுறவன், சாதாரண உத்தியோகத்தில் இருக்கிறவன் கஷ்டப்பட்டு சேர்த்து பணம் சேர்த்துன்னு ஒரு லிஸ்ட் வாட்ச் வாங்கினா அதெல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடியதாக கட்டுருப்பான். அவன் பணக்காரனாக இருந்தால் தான் அந்த லிஸ்ட் வாட்ச்சு பெருசுன்னு நினைப்பான். அதனால் பகவானுடைய கழுத்தில் இருக்குதுன்னா ஸ்ரீனிவாசனுடைய கழுத்தில் இருக்குது, அது பெருசு. அந்த ரத்னம் மாதிரி இருக்குதுன்னு நினச்சார். கௌஸ்துப ரத்னம் செய்யணும். கௌஸ்துப ரத்னம் மாதிரி பிரகாசிக்கூடிய ஒரு ரத்னமானது எத்தனையோ நாளைக்கு சாப்பிடலாம். கூடம் நிறைய ரத்னம். ஆனால் பகவானுடைய சரணத்தில் நம்முடைய திவ்யம் செலவஞ்சால் அதை போல பன்மடங்கு நமக்கு வருங்கிறத புரிஞ்சுக்கணும். மகாத்மாவான பகவான் ஒவ்வொரு கோபிக்கையும் போய் இடத்துல போய் திருடுறான்னு லீலைக்கு. திருட்டுன்னா எதை? ஒருத்தருடைய சொத்து அவர் அறியாமல் அவரை விட்டு இருக்கிற போகிறது இன்னொருத்தர் போனால் அது திருட்டுன்னு காளிதாசன் சொல்லியிருக்கான். இப்போ பகவானுடைய சொத்தாக இருக்கும்போது அவன் அந்த சொத்தை எடுத்துக்கும்போது திருட்டு ஆகும் அப்படின்னு கவி சொல்கிறார். அது எதுக்கு அந்த திருட்டுன்னு சொல்கிறாருன்னு, மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே. திருச்செந்தூர் கால் அடியில் மண்ணில் காலை வச்ச உடனே உன் பாப்பெல்லாம் திருட்டு போடும்டா. திருச்செந்தூரில் இறங்கி
ஸ்டேஷனை விட்டு இறங்கி பஸ் இருக்கா ட்ரெயின் இருக்கா பார்க்குற போது அவன் பறந்து இருக்கிற போது தன்னுடைய பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சோம். யாராவது பிக் பாக்கெட் அடைக்கிறோம், நான் உன்னுடைய பர்ஸை அடிக்க போகிறேன்னு சொல்லணும், தெரியாம தானே. அது மாதிரி திருச்செந்தூரில் காலை வச்ச உடனே பாப்பம் போயிடும். மகாம்போதி தீரே மகாபாபச்சோரை அப்படின்னு ஆச்சாரியார். அது மாதிரி கிருஷ்ண பக்தாளுக்கு தன்னை சேர்ந்திருக்கிற எண்ணம் தானாக போடும், தான்கிற எண்ணம் இருக்காது. கீதை கீதை சுகாக வாத்தியதராச்ச வாத்தியகை ஸ்தவைஸ்த விப்ராக ஜெயனிஸ்வனிகா. எல்லாரும் சந்தோஷ ஆரவாரம் செய்கிறார். மகானான சுகாச்சாரியார் எல்லாரும் ஆச்சரியப்படுறார். இது ஆச்சரியமாக எனக்கு தோணலேன். நைத்தது விசித்திரம் சத்து சகிருது எதந்தர் பிரதிமாஹிதா மனோமயி பாகவதியும் ததௌகதியும் சயேவா நித்யாத்ம சுகோ அனுபூத்தியனு அபிவிதஸ்த மாயா அந்தர்கதோகி கிம்புரா. பகவானுடைய படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணி பகவானுடைய பிம்பங்களே மனதில் நினைச்சுருந்தால் உத்தமமான பகவானுடைய ஞாபகம் வரும். கடைசி நிமிஷத்தில் பகவான் நினச்சிருந்து போனால் என்ன ஆகும்? அந்த நாராயணஸ்மி நாராயண ஞாபகம் பத்துக்கொண்டு உயிர் பிரிஞ்சால் மோட்சம் கிடைக்கும். இப்படி படத்துக்கு இந்த சக்தி இருக்கிற போது அவன் நேர உள்ளே போயிட்டு வந்திருக்கும் போது அகாதன் மோட்சம் வந்து ஆஸ்திரி வாங்குறார். நான் கவனிக்கிற இடத்துல இப்போ கேலண்டர் சீசன்னா இப்போ கேலண்டர் கண்ட கேலண்டரை வீட்டில் வாங்கி மாட்டிருந்தா அதை அடிக்கடி பார்த்துட்டு இருந்தால் அந்த ஞாபகம் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். அந்த ஞாபகத்தோடு உயிர் பிரிஞ்சால் அந்த ஜென்மா வரும் நமக்கு. இப்படி கேலண்டரை மட்டும் சொல்லக்கூடாது, என்னமோ சிலது காமிக்கிறாள் டிவின்னு, அதை பார்க்குற வயசானவாள்லாம் ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு நம்ம இடுப்பில் வெட்டிக்கிட்டு உட்காந்து கேட்பாங்க. அந்த பார்த்தா அதில் வரக்கூடிய பிம்பங்களை பார்த்து மனசில் பதிஞ்சிடும். அது கடைசி நிமிஷத்தில் ஞாபகம் வரும், அந்த ஜென்மா வரும். ஜென்மஹானி வரதே, கடைக்கறி மனுஷ ஜென்மாவும் இப்படி கிடைச்சிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஆத்மலாபத்தை கோரக்கூடியவா அந்த டிவி முதலிய காரியத்தை பார்க்காம இருக்கும். பார்த்தா அந்த வாசனை சட்டு முட்டிக்கும், லேசில் விட முடியாது. மனசை மட்டும் போனால் போகும். மனசுலாம் இருக்குது, ஆற்றுல இருந்தால் நீங்கள் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லலாம். உடனே அவன் அனண்ட போகலாம். மனசை விட்டு போகாத அந்த டிவியில் இருக்கக்கூடிய பிம்பங்களை பார்த்து மனசில் பதிஞ்சப்படும் வேண்டியும். அதனால் இந்த நட்டத்தை தெரிஞ்சுன்னா இம்பாவும் ஸ்மரணம் பாவம் அப்படின்னு கீதையில் சொல்கிறான். கீதையில் நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். ஆனால் டிவி பார்க்குறீங்க. எம்பாவும் ஸ்மரணம் பாவம் தெரிஞ்சு அந்த கடைபுறம். எந்த நிமிஷத்தில் கடைசி நிமிஷத்தில் எந்த ஞாபகத்தோடு நீ போகிறையோ அதே ஜென்மான் தந்தமே வைத்தி கவுந்தையா ஏவ வர நிச்சயமாக அந்த ஜென்மாதாங்கள் சுவாமியினுடைய ஞாபகத்தோடு நான் போகணுமே. எதுக்காக பண்ணேன்னு மகாத்மாக்கள்லாம் கெஞ்சு கட்டப்பட்டுருப்பாள். அப்பேற்பட்ட விஷயம் நடக்காது. சுலபமாக இருக்கக்கூடிய இந்த மற்ற விஷயங்கள் மனசை விட்டு போகாமல் அதே தொந்தரவு பண்ணும். அதனால் பரிவாள் ரெண்டும் சொல்லியிருக்கா. பகவான் என்ன நினச்சிருந்தா என் ரூபத்தலைவன் எதை நினச்சிருக்கோ அந்த ரூபம் வரும்னு சொல்லியிருக்கேன். 2 ஸ்லோகம் பக்கத்தில் இருக்குது. அதை பார்த்து அதனுடைய ஆத்மஹானியை தேடக்கூடிய காரியத்தில் பணத்தை கொடுத்து நான் பார்த்துட்டுருக்கலாமான்னு அது குழந்தைகள் பார்க்குறானா பார்த்து அவள் நம்ம வயசாச்சு, நமக்கு போகிற வண்டி இடம் ஒன்று இருக்குதுன்னு ஞாபகம் பண்ணுற வயசாகணும்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிக்கப்படாதான்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கு எண்ணம் இருக்கோ கண்ணு சரியான ஆட்டை கூட இப்படி பார்க்கறது கட்டுறாரு. என்ன இந்த சனியை நம்ம ஒழிக்கணுமே அவனு அதுக்கு அனுகூலமாக ஆச்சே. நம்ம கண்ணு சரியாக தெரியாது நல்லதுன்னு நினைக்காம அது இன்னும் கஷ்டப்பட்டு பார்த்துன்னு அப்படி இந்த பகவானோட கருணையினாலே அகாசுரன் மோட்சத்தை அடைஞ்சத்தை 1 வருஷம் கழித்து குழந்தைகள்லாம் அன்னைக்கு நடந்தாமல் மகானான பரீட்சித்து உன்னிப்பாக கேட்பர் சுகரை பார்த்து ஆச்சாரியா பார்த்து எனக்கு கேட்குறார், குழந்தைகள்லாம் உண்மை சொல்லும் 1 வருஷம் கழித்து அன்னைக்கு நடந்தால் மாதிரி
சொன்னித்துனாலே அதில் ஏதோ பகவானுடைய மாயை இருக்குது, அதை சவிஸ்தரம் அனுகிரகிக்கணும்னா உடனே சுகாச்சாரியால் அந்த சரித்திரத்தை நினைக்கிற பொழுது இந்த லோக ஞாபகம் வரத்துக்கு பரீட்சித்து பாக்கியம் நம்முடைய பாக்கியம். இல்லாட்டா கதை அதோடு இருக்கும். பிரத்யாகதம் பாகவதோத்தமம். இந்த கிருட்சாத்து லப்த பகிர்திஷனை வழிலோக ஞாபகம் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சான். கிருட்சாத்துல கட்டப்பட்டு வந்தாராம். அதாவது அந்த அகால சம்ஹாரத்தோடு கூட இந்த உத்தமமான சரித்திரம் முடிஞ்சிடும். மகானான பரீட்சத்தினுடைய பாக்கியம் நம்முடைய பாக்கியம் மற்ற கதைகளாக கேட்க வந்தது. பிரத்யாகம் ப்ரூஜு சஸ்ய சிக்ஷிஸ்யா குரவும் முக்கியப்பன் ஆச்சாரியர்கள் பரமரகசியமான விஷயத்தை தன்னுடைய அன்புக்கு உகந்த சிக்ஷணத்தில் தெரிவிப்பாவாங்க. அந்த அளவில் அப்பா பையங்கள்லாம் அழைச்சிக்கிண்டு மத்தியானம் 12 மணி நல்ல வெயில் வந்துவிட்டு சாப்பிடணும்ல. அத்திர போக்தவயம் அஸ்மாபிகி திவாரூடம் சுதார்ஜிதாக பையங்கள்லாம் சாப்பாட்டு முட்டை பிரித்து அவனுடைய ஆகாரத்தை பகவானுக்கு அர்ப்பித்து விட்டு சாப்பிடணும்னு. இந்த குழந்தைகளுக்கு சாஸ்திரம் இல்லை, அது பரிசேஷன்லாம் கிடையாது. இருந்தாலும் குழந்தைகள் கொடுக்கணும் பகவானுக்கு. மகாத்மாவான கிருஷ்ணன் அதை வாங்கி பார்த்துவிட்டு, என்னடா அக்காரோட சில இதுக்கு பேர் வச்சுருக்கேன், கவாங்கல் மாதிரி இருக்குது, நெய்யே போடலையே அப்படின்னும் போது பையங்களா சிரிப்பேன். ஆசையம்னு நம்ம அப்புறம் இதை புளியோதரையா, இதை எண்ணெயே இல்லையே அப்படின்னு சிரிப்பேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உற்சாகம் கொடுத்துடணும். பகவானை எப்படி சாப்பிட்ற பொழுது இருக்காங்க. வேணும் ஜடபிரஜோ சிங்கவேத்ரே ஜகக்ஷே மாமே பானோ மசரகபலம் தத்பலானி அங்குளீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுகிருதா ஆசயன்னன்மபிஸ்வைகி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகிரி. பரமாத்மா நின்று கொண்டு குழந்தைகள்லாம் மட்டமாக உட்கார வச்சு மிக குள்ளமான குழந்தைய முதலையும் அடுத்தடுத்து உயரமான குழந்தைகளையும் வச்சு உட்கார வச்சு தான் நடுவில் நின்று கொண்டானான். அப்போ தான் எல்லாரும் பார்க்க ஆகாரம் பண்ண முடியுமா. பகவான் எப்படி வச்சிருக்காருன்னு சதாகா யசா அம்போருக கர்ணிகாய, தாமரையினுடைய பக்கத்தில் காய்க்கு பக்கத்தில் சின்ன இதழ் இருக்கும், அடுத்தடுத்து பெரிய இதழ் இருக்கும். அந்த மாதிரி உட்கார்ந்து அழகான உபான். பகவானுடைய இடுப்பு வஸ்திரத்தில் தன்னுடைய பிள்ளாங்குழி சுருக்கணும். பாகுமூலத்தில் உத்தமமான கும்பாதித்யம் பெருமையும் எடுக்கிண்டு, அது இடது கையில் தத்யோதனம் வைக்கணும். வரர்கள் கெடுக்கிறதுல ஊர்காய்கள்லாம் வச்சுக்கொண்டு பகவான் அமர்ந்து காண்காணும்போது ஆகாச வீச்சில் தேவதைகள்லாம் பார்த்தார். இந்த குழந்தைகளோடு கூட நாம் அமர்ந்து செய்ய பாக்கியம் அல்ல. காக்கையாக போய் கொத்தலாம் இதை சிந்தும்னார். டேய் பையங்களா, இன்றைக்கி ஒரு பருக்க சிந்தப்படாது, பருக்க சிந்தப்படாதுன்னா சிந்தப்படாது. அந்த மாதிரி பண்ணுவோம் அந்த பையங்கள்லாம். பரமாத்மா சொல்ல முடியும். அந்த பாக்கியம்தான் இல்லை. மீனாக போய் யமுனையில் கையெழும்புவாள். அப்போ போய் மீனாக போய் கொத்தலாம்னு வச்சாள். இன்றைக்கி சாப்பிட்டப்புறம் யாரும் கையெழும்ப வேண்டான்ற. அதனால தான் அப்புறமா உள்ள 10 இல்லை. அந்த மாதிரி பகவான் அதாவது யஜ்ஞத்தில் மந்த சுத்தியோட தந்த சுத்தியோட சுத்தியோட ஹோமம் பண்ணுற பொழுது நேரம் கிடைக்காமல் பரமாத்மா வினிமுகமாக கழிக்கிறான். அந்த பகவான் அவனோட கூட இவ்வளோ உற்சாகத்தோடு அமல் செய்கிற பொழுது தேவதற்கு கிடைக்கிற பாக்கியம் கொஞ்சம் கிடைச்சதுன்னு காமிக்க பெரியவாளாம் சொல்கிறார். இந்த மகானான பிரம்மதேவன் பகவானுடைய மகிமையை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு தோணுது. பெரியவாழ்த்தான் பரீட்சை பண்ணக்கூடாது.
நம்பணும், நமஸ்காரம் பண்ணும். பரீட்சை பண்ணால் இவன் பரீட்சைக்கு ஆளாகணும். அது வார்த்தையில் பெரியவா கேம்பை பண்ணுக்கும் போது பழைய பெரியவா ஒரு நாயுடு